எதனால பாய் இந்த மாதிரி சந்தன வாசனை, நெய் வாசனை ஒரு வீட்டுல வீசும்? அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு அதுவும் முக்கியமானது ஒன்று இருக்குது. ஏன்னா பக்கத்தில் ஒரு நாள் என்ன சொல்கிற நெய் பிஸ்கட் கடையும் இல்லை ஒரு பேக்கரி வச்சுருந்தா வரதா மாதிரி வரும்போது நீங்கள் அதை கரெக்டான முறையில் ஒரு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்தது எல்லாமே வந்து நறுமணம், நாத்தம் இல்லை. நாத்தம் என்பது வேற, நறுமணம் என்பது வேற. மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நம்ம கமெண்ட்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதுல ஒரு சில கேள்விகளை நான் ஒவ்வொரு நாள் ஒரு கேள்வியா கேட்கிறேன். அதுல இருந்து இன்னைக்கு எடுக்கப்பட்ட ஒரு கேள்விதான் என்னன்னா, இவங்க வீட்டுல வந்து ரொம்ப சந்தன மனம் வந்து வீசுது, நெய் மனம் வந்து அடிக்கடி வீசுற மாதிரி ரொம்ப வாசனை வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதனால பாய் இந்த மாதிரி சந்தன வாசனை, நெய் வாசனை ஒரு வீட்டுல வீசும்? ஏன்னா அவங்க உபயோகப்படுத்தல, அத சந்தனமோ நெய்யோ அவங்க வீட்டுல இல்ல, ஆனா அவங்க வீட்டுல அப்படி ஒரு கமகமன்னு வாசனை வருது, எதனாலன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது கமெண்ட்லையும் கேட்டிருக்காங்க, நான் பார்த்துருந்தேன். ப்ளஸ் என்கிட்ட வரவங்களும் 2-3 பேர் கேட்டிருக்காங்கம்மா. ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்மெல்லு வரணும், எந்த ஸ்மெல்லு வரக்கூடாது, ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு அதுவும் முக்கியமானது ஒன்று இருக்குது. ஏன்னா பக்கத்தில் ஒரு நாள் என்ன சொல்கிற நெய் பிஸ்கட் கடையும் இல்லை ஒரு பேக்கரி வச்சுருந்தா வரதான் செய்யும். ஸோ அது வேறு. இப்போ சுற்றி வீடே கிடையாது, எதுவுமே இல்லை, பட்டு ஒரு ஸ்மெல்லு வருதுன்னா அப்போ அங்கே ஒரு இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் முதல்ல வரக்கூடாது. துர்நாற்றில் பார்த்திங்கன்னா இந்த செப்டிக் வாசனம், ஒரு முடி எறிகிற வாசனம், புனை எறிகிற வாசனம், இந்த எலி செத்த ஸ்மெல்லு, ஆனால் சுற்றி எதுவுமே இல்லை, ஆனால் ஸ்மெல்லு வருது. அந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்வினை, ஏவல், வெள்ளி சூனியத்தை இதெல்லாம் குறிக்கும், கந்திஷ்டி குறிக்கும். இதெல்லாமே இதில் கொண்டு போவோம், கெட்டது. இது தவிர்த்து நல்லது பார்த்திங்கன்னா ஜவ்வாது வாசனை, பன்னீர் வாசனை, ஒரு மல்லிப்பூ வாசனை, புரியுதுங்களா, ஒரு பூக்கள் வாசனை, இல்லை வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லு, ஒரு புனிதமான இடத்துலேருந்து வர ஒரு ஸ்மெல்லு மாதிரி, இல்லை ஒரு அத்தர் வாசனை, புரியுதுங்களா. அப்புறம் இந்த நெய், ஏன்னா அகல் விளக்குலையும் இன்றைக்கும் லக்ஷ்மி விளக்கில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி தீபம் எடுத்துறது ஒரு விதம்னா, நெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது ஒரு விதம். ஆனால் நெய் ஊற்றுறவங்க தான் 90%. அப்போ ஒரு தீபம் வைக்கிறேன் அப்படின்னா தீபத்தில் எண்ணெய் ஊற்றுறேன்னா தீபம் ஏற்றினா லக்ஷ்மி, அப்போ வீட்டுக்கு லக்ஷ்மி குறிக்குதுன்னு அர்த்தம். ஓ, அந்த நெய் மனம் வந்து நெய் மனம் வந்து லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வருது, வீட்டில் சுபக்ஷமாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சந்தன வாசனை அது வந்து ஒரு சில பேர் வந்து உடம்பெல்லாம் பூசுவாங்க. இப்போ முருகர்லாம் பார்த்தீங்கன்னா சந்தனம் பட்டையாகவே அடிப்பாங்க, சில கோவில் சந்தனம் விஷுவாங்க. ஆனால் சில பேருக்கு நாமமே போடுவாங்க சந்தனத்தில். ஸோ அந்த மாதிரி சந்தனமும் ஒரு நல்லது குறிக்குது. இந்த சந்தனம், ஜவ்வாது, அத்தரு, சென்ட்டு, மல்லிப்பூவு, எதுவாக இருந்தாலும் இந்த சாமந்தி, இதெல்லாமே வந்து நல்ல விஷயத்துக்காக குறிக்கும். வருதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு வருதுன்னா அதை மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லிட்டு அதை மூடக்கூடாது. இன்னும் வீட்டை நீங்கள் சுத்தபத்தமாக வைக்கணும். அப்போ இன்னும் நீங்கள் வீட்டை என்ன பண்ணணும்னா சாம்பிராணி போடணும். லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் சாம்பிராணி போடணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு வருதுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு, ஒரு பாசிட்டிவ் சீரியஸாகவே சொல்கிறோம், பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவங்க தெய்வத்துக்கு சில பேர் சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களும் இருப்பாங்க, தெய்வ வழிபாடு பண்ணுறவங்களும் இருப்பாங்க, குருக்கள் வழிபாடு பண்ணுறவங்களும் இருப்பாங்க, சில பேர் முன்னோர்கள் இந்த ஃபோட்டோ வழிபாடு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கவுங்க வீட்டில் காட்சி கொடுக்குறாங்க, அவங்க வீட்டில் வந்து நடமாடுறாங்கன்னு அர்த்தம். அவங்களோட பார்வை உங்கள் மேலே பற்றுருக்குன்னு அர்த்தம். அப்படி படும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதை அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அப்போ வீட்டை நீங்கள் என்ன பண்ணணும், சுத்தப்படுத்தணும். வீட்டை ஒட்டரெல்லாம் அடித்து ஒட்டரை சேர்க்கக்கூடாது, மூலையில் குப்பை சேர்க்கக்கூடாது, அசிங்கம் படுத்தக்கூடாது. இந்த மீன் கழுவுற தண்ணி அது தண்ணி வாசலில் ஊற்றுறது, பாத்ரூம் போனால் அசிங்கம் பண்ணுறது, நாயை வெளுத்து நடு வீட்டில் ஹால்லே படுக்க வச்சுருது டாகை, இந்த மாதிரிலாம் செய்யாமல் வீட்டை ஒரு சுத்தபத்தமாக வச்சு நல்லா ஜவ்வாது பன்னீர்லாம் தெளித்து வீட்டை இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் சுத்தம் பண்ண வந்தீங்கன்னா ஒன்றும் சூப்பராக டாப்பாக இருக்கும். அவங்க வரவை வந்து நம்ம வரவேற்கிறதா அர்த்தம். வீட்டை சுத்தபத்தமாக வைக்கணும். ஒன்றும் அவங்களுக்கு மலர் தூவி தூவுற மாதிரி வீட்டை சுத்தமாக பன்னீர்லாம் தெளித்து ஒட்டரெல்லாம் அடித்து வாரத்தில் ஒரு 3 நாள் சாம்பிராணி போட்டு சாயந்தரம் 6 மணிக்கு 2 ஊதுவத்தி எழுத்து இன்னும் சொத்து போகுதுன்னு கேட்குறேன். 2 ஊதுவத்தி எழுத்து ஒரு 5 ரூபா கொடுத்து சாம்பிராணி போடு, என்ன கெட்டு போகுதியா? கொசுவும் இருக்காது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கும், எந்த ஒரு பூச்சி பட்டும் அண்டாது. ஏன்னா சாம்பிராணி வாசனம் ஒரு நாள் போட்டோன்னா 24 மணி நேரத்துக்கு உள்ளே இருக்கும். உங்கள் மூக்குக்கு இருக்காது, ஆனால் ஜீவராசிகளுக்கு இருக்கும், 24 ஹவர்ஸ்க்கு இருக்கும். ஸோ ஏன் தேனீக்கே வந்து சாம்பிராணி போடுவாங்க தெரியுமா? ஸோ அந்தளவுக்கு சாம்பிராணிக்கு தன்மை உண்டு. ஸோ இதெல்லாம் போட்டு அதை வர்றதை வந்து நீங்கள் வரவேற்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு இருக்கிற கஷ்டமோ, உங்களோட தரித்திரமோ,
உங்களோட கஷ்ட சூழ்நிலையும் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து க்யூர் ஆகிட்டு நீங்கள் உங்களுக்கு ரெமெடி கிடச்சி அல்லாவோட கிருபையால் நீங்கள் மீண்டு வெளியில் வருவீங்க. இது கிடைக்கிறதுக்கு தாம்மா இன்றைக்கி நிறைய பேர் அலைகிறாங்களே. தெய்வம் என் வீட்டுக்கு வராதா, பிச்சுக்கிட்டு விழாதா, கூரையை பிச்சுட்டு விழாதான்ற மாதிரி என் வீட்டுக்கு வரமாட்டாங்களா, சித்தர் வர மாட்டாங்களா, அவுளியாக்கள் வர மாட்டாங்களா, காட்சி கொடுக்க மாட்டாங்களா. இன்றைக்கும் தமிழ்நாட்டு திருவண்ணாமலையில் ரவுண்ட் அடிக்கிறாங்களே, எதுக்கு செய்கிறாங்க? காட்சி கொடுக்க மாட்டாங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா சிவனே போற்றின மாதிரி முருகரே போற்றின மாதிரிலாம் இருக்காங்க, காட்சி கொடுக்கணும் அந்த மாதிரி வீட்டில் வரணும்னு. ஆனால் சில பேருக்கு எதுவுமே பண்ணாமல் வருதுன்னா அது அவன் செஞ்ச பாக்கியம். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதை கரெக்டான முறையில் ஒரு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நிச்சயமா சிறப்பான ஒரு தகவல் அந்த கஸ்டமர் கேட்டிருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறதுக்கு அவசியமே தேவையில்லை. அதுதான் ஏன்னா வந்தது எல்லாமே வந்து நறுமணம், நாத்தம் இல்ல. நாத்தம் என்பது வேற, நறுமணம் என்பது வேற. ஒரு நல்ல ஒரு டிவைன் ஸ்மெல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தை குறிக்கிறது. சித்தர்கள் வழிபாடு பயன்படுறது ஜவ்வாது, அத்தரு, சந்தனம், பன்னீர், மல்லிப்பூ, சாமந்தி எல்லாமே தெய்வத்தை குறிக்கிறது, சைத்தான குறிக்கல. இதே வந்து பாத்தீங்கன்னா தீஞ்சு போன வாசனம், முடியேறித வாசனம், வயிறு கருகிற வாசனம், ஒரு பேட் ஸ்மெல்லு, ஒரு என்ன சொல்றது, ஒரு பாத்ரூம் ஸ்மெல்லு, ஒரு கிராஸ் பண்ண செப்டிக் நாத்தம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெட்டதை குறிக்கும். சரிங்களா? ஸோ 2 இருக்கு. அதனால நீங்கள் பயப்பட அவசியம் கிடையாது, தைரியமாக இருக்கலாம். நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க பாய். அவங்களுக்கும் இப்போதான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல சூப்பரான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.